Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாநகர் புறநகர் பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததாக 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர் புறநகர் பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்ததாக 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 மாதங்களில் தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் தற்பொழுது வரை 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களிடமிருந்து ரூபாய் 97 லட்சம் ரொக்கம், ரூபாய் 1.25 கோடி மதிப்புள்ள போதை மாத்திரைகளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இளைஞர்களுக்கு, குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை, போதை ஊசிகளை சப்ளை செய்வதாக சேலம் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் எஸ்பி அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் 2 தனிப்படைகள் அமைத்தும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக மே மாதம் 23ஆம் தேதி தாரமங்கலத்தில் ஸ்ரீகாந்த், ஜீவா, கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணியம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை தொடர்ந்து மருந்து விற்பனை பிரதிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் கைதான சேலம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் அளித்த தகவலின் பேரில் அவரின் மனைவி அடுத்த நாள் சேலம் மாநகர போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து சேலம் மாநகர போலீசாரும் மாவட்ட போலீசாரும் இந்த போதை மாத்திரை, போதை ஊசி கும்பலை கைது செய்ய பணியில் தீவிரமாக களமிறங்கினர். இதற்காக சேலம் மாநகரை பொறுத்தளவில் தெற்கு சரகத்திற்கு காவல் உதவி ஆய்வாளர் நவநீதகுமார் தலைமையிலும், வடக்கு சரகத்திற்கு காவல் உதவி ஆய்வாளர் தமிழ்வாணன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படைகள் அதிரடி சோதனையில், குறிப்பாக ஏற்கனவே கைதானவர்களிடம் அளித்த தகவலின் அடிப்படையில் போதை மாத்திரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்யக்கூடிய சப்ளையர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் என பல்வேறு பட்டியலை தயார் செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணை நடத்தி கைது நடவடிக்கை எடுத்து வந்தனர். மே 30ஆம் தேதி துவங்கி நேற்று வரையில் சேலம் மாநகரில் 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருமே பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகள் அருகிலே முகாமிட்டு இந்த விற்பனையில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இதுவரையில் இவர்களிடமிருந்து 97 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 1.25 கோடி மதிப்புள்ள 2.5 கோடி மாத்திரைகள், ஊசிகள், சிரஞ்சீவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இவர்கள் அனைவருக்குமே ஆன்லைன் மூலமாகவும், கொரியர் பார்சல் மூலமாகவும், வேறு பல வகையிலும் நாக்பூரில் இருந்து சப்ளை செய்வது தெரிய வந்துள்ளது. இதில் நாக்பூர் மொத்த வியாபாரிகளான முகமது சலீம், முகமது இக்பால் ஆகியோர் இதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது. இது குறித்து உயரதிகாரிகளிடம் விசாரணை அறிக்கை அளித்த தனிப்படை போலீசார் அறிக்கை அளித்தனர். அதன் பேரில் தற்போது அந்த நாக்பூர் கும்பலை கைது செய்வதற்காக 2 தனிப்படைகளை, அதாவது சேலம் மாநகர போலீசார் அனுப்பப்பட்டுள்ளது. நேற்று இந்த தனிப்படையினர் விரைந்துள்ளனர். அவ்வாறு நாக்பூரில் அவர்கள் கைது செய்யப்படும் பட்சத்தில் நாக்பூரில் இருந்து சேலம் மாவட்டத்துக்கு மட்டுமின்றி நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட தமிழகம் முழுவதும் இந்த கும்பல் போதை மாத்திரையில் போதை ஊசிகள் சப்ளை செய்வது ஏற்கனவே விசாரணை தெரிய வந்துள்ளதால் அந்த கும்பல் சிக்கினால் தமிழகத்தில் உள்ள போதை மாத்திரை நடமாட்டம் குறையும் என போலீஸ் உயரதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.